தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகின்றோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: முற்காலத்தில் ஜான் செனிஸ்டஸ் கூட்டத்தார் திவ்ய நற்கருணை அடிக்கடி உட்கொள்வதற்கு மனிதர் எவரும் தகுதியற்றவர்களாக இருப்பதினால் அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்வது தேவ துரோகம் என்று குருட்டு நியாயங்களை கூறி திரிந்தனர். அவ்வாறே இக்காலத்திலும் சிலர் திரு இருதய படத்தை பலரும் வரப்போக இருக்கும் பகிரங்கமான இடத்தில் வைப்பது அநாகரிகமும் அவசங்கித்தனமும் ஆகும் என்று போதித்து வருகிறார்கள். அப்படி செய்வது தகாது, வேண்டுமென்றால் உள்ளறைகள் ஒன்றில் வைத்து கொள்ளலாமே என்று இதய ராஜாவின் மகத்துவ மகிமையை காப்பாற்ற மனு பேசுகிறவர்கள் போல் நடித்து அவரை குடும்ப ராஜாவாக பகிரங்கமாக ஸ்தாபித்து கொண்டாடும் நல்ல வழக்கம் பரவாமல் தடை செய்யவும் பார்க்கிறார்கள். அன்பிற்கு அன்பு காட்ட பிரியமற்ற சுடர் மாத்திரமே இவ்வாறு செய்ய துணிவாரை ஒழிய வேறல்ல. பாலகரை அன்புடன் அணைத்து ஆசீர்வதித்த அன்பின் ராஜா கிறிஸ்து அல்லவா? பரிசேயருடனும் ஆயக்காரனுடனும் பாவிகளுடனும் பந்தியமர்ந்து போஜன பானம் பண்ணுகிறவர்களாய் வந்த மனுக்குமாரன் இயேசு கிறிஸ்து அல்லவா? நமது இரட்சணியத்திற்காக தமது மகிமை சிம்மாசனமாகிய பரலோக மகிமையை துறந்து திருச்சிலுவையில் சகலரும் காண பகிரங்கமாய் கல்வாரி மலை மீது கருணையுடன் வீற்றிருந்து தமது திருக்கரங்களை விரித்து நம்மை விழித்த விமலன் கிறிஸ்து ராஜாவன்றோ? இப்போது நாம் பகிரங்கமாய் நமது இல்லங்களில் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான திரு இருதயத்தை ஸ்தாபித்து வணக்கம் செய்வது தகாதென்று எந்த மனிதன் சொல்ல துணிவானோ அவன் சபிக்கப்பட்டவராக மாறுவான். மேலும் இயேசு கிறிஸ்து ராஜா குடும்பங்கள் தமக்குள்ள அக்கறையை அறியாதவருண்டோ? தமது ஏக அலுவலான மோட்ச ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கின்ற வேலையை நாசரேத் ஊரில் தாம் குடியிருந்த சிறு வீட்டில் பரிசுத்த குடும்பத்தில் ஆரம்பித்தார். கன்னி தாயாருக்கு உதவி செய்தார். கை தாதை சூசையருடன் தச்சுப்பட்டறையில் உழைத்தார். தமது தந்தை தாய் இருவருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். குடும்ப காரியங்களில் அவருக்குள்ள கவனத்தை காட்ட கானாவூர் கல்யாணத்திற்கு சென்று தமது முதல் அற்புதத்தை செய்து முடித்தார். குடும்பத்தின் இன்ப துன்பங்களை தாம் தமது முழு இருதயத்தோடு உணர்வதை வெளிப்படுத்தவே பெத்தானியாவில் இருந்த மரியம்மாள் லாசர் இவருடைய வீட்டிற்கு போய் அவருடன் அநேக முறை அளவலாகி இருந்து உணவு உண்டு அவருடைய வேலையை ஆசீர்வதித்து புத்தி புகட்டி பாவியான மரியாளுக்கு மன்னிப்பு கொடுத்து மரித்த லாசரை அடக்கம் செய்த அவள் சகோதரிகள் அழுவதைக் கண்டு அவரும் கண்ணீர் விட்டெழுதார். ஆகையால் யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்திருந்தார் என்று கூறும் அளவிற்கு விண்ணக கடவுளுடைய மகன் தன்னுடைய உணர்வை இந்த உலகத்திற்கு தந்தார். தாம் சிநேகித்தவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாக மரித்து 4 நாட்களாக அடக்கம் பண்ணியிருந்த லாசருக்கு அற்புதமாய் உயிரளித்தார். இவ்வாறு தம் இருதய ராஜா, நம்முடைய ராஜா, குடும்பங்களின் நன்மை தன்மைகளில் நன்மை தீமைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு
தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதைப் போல உற்றார் உறவினர் நண்பர்களுடைய எல்லா நிலைகளிலும் கலந்து கொண்டு அவர்களை உயர்த்தியதைப் போல இன்று அதே ராஜா நம் இல்லங்களையும் ஆளுகை செய்து வழிநடத்த இன்று இறங்கி வர நாம் ஆவலோடு அவருக்கு முதலிடத்தை கொடுப்போம். இந்த இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சியிலே நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கிற போது அந்த திரு இருதயத்தை நம்முடைய குடும்பங்களிலே அதை ஏற்படுத்தி பழக்குகிற திரு இருதய பக்தி முயற்சிகளுக்கு முதன்மையாக விளங்குகிற திரு இருதய படத்தை அவர்கள் ஸ்தாபித்து அதற்கான வணக்கத்தையும் மரியாதையும் ஜெபத்தையும் சொல்லுகிற போது அங்கே அற்புதங்கள் நிகழ்கின்றன. ஆகவே ஜூன் மாதத்தில் யாரெல்லாம் தங்கள் குடும்பங்களை இயேசுவின் மதுரமான இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து அந்த திரு இருதய படத்தை ஸ்தாபித்து மீண்டும் தங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி கொள்ள ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் நிறைந்த நலன்களை பெற்றுக்கொள்கின்றன என்ற நம்பிக்கையின் செய்தியோடு இன்றைய ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூய் ஆவி எனும் 3 ஆட்களாய் இருக்கும் எம் ஒரே கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒரே கடவுளும் 3 ஆழ்தன்மையாக செயல்படும்போது பேராற்றலை இந்த அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத வியப்புக்குரிய இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள உமது ஞானத்தை விண்ணகத்திலிருந்து பொழிந்தவரே, உமக்கே மகிமையும் மாட்சியும் உரித்தாகட்டும். திறந்த இருதயத்திடம் ஈர்க்கப்பெற எங்கள் ஒவ்வொருவர் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எவ்வளவாக நேசித்தீர், எவ்வளவாக தன் உயிரை இந்த அன்பு செய்த மக்களுக்காக கொடுத்தீர் என்பதை சிலுவையினுடைய மரணம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதனை இன்றும் மெய்ப்பிக்கும் விதமாக திறந்த இருதயத்தை எங்களுக்கு காண்பித்து நான் எவ்வளவாக உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற உமது இதய அன்பை எங்கள் குடும்பங்களிலே ஸ்தாபித்து அதனை நாங்கள் வணக்கமும் மரியாதையும் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்கள் குடும்ப உறுப்பினர்களை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இதய நோய்களை பலமாக இந்த நாளிலே அநேகர் ஹார்ட் அட்டாக்கினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு உடலில் வியாதிகள், சுகவீனம், பலவீனம் இவைகளெல்லாம் தாக்கி கொண்டிருக்கின்றன. அன்பு ஆண்டவரே, குடும்பங்களின் தலைவரே, நீரே இந்த நோய்களுக்கு மருந்தாக மாறும். ஒவ்வொரு மக்களையும் சந்தித்தருளும். உடல் மன நோய்களிலிருந்தவர்களுக்கு விடுதலை தாரும். சிறப்பாக இதய நோய்களையெல்லாம் குணப்படுத்தும். உடலிலே இருக்கிற அசௌகரிய காரியங்கள் அனைத்தும் எங்களை விட்டு அகன்று போகட்டும். பிசாசின் தொல்லைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். தொடர்ந்து இறை அமைதி எங்கள் குடும்பங்களிலே நிலைத்து நின்று நாங்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ இறையருள் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.